கவனத்தோடு கேளுங்கள். யார் அல்லாஹ் ஒருவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமான. உலகம் அனைத்தும் அல்லாஹுடைய அருளை கொண்டு இயங்கக்கூடியது. அவன் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா? படைப்புகளை சார்ந்திருக்கிறீர்கள், படைத்தவனை சாராமல் கரமேந்தி அல்லாஹுவை அழையுங்கள். சிரமத்தில் அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய சிரமங்களை முறையிடுங்கள். உலகம் கேட்க மறந்தாலும், உலகம் உங்களை கைவிட்டாலும், இருளில் உலகம் உங்களை தனிமையில் விட்டுவிட்டாலும், எல்லா உறவுகளும் உலகமே உங்களை புறக்கணித்து உங்களை தனிமைப்படுத்தினாலும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீருவான். அது உலக காரியத்திலும் சரி, மறு உலக காரியத்திலும் சரி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள். வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அது ஒரு முஃமினுடைய இலக்கு அல்ல. ஒரு முஃமினுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான். எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும், உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும், தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும், ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் 10ல் 1 அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடிய மாட்டான். உலக வாழ்வில் இருந்து அவன் கண்ணை மூடும் போது எல்லோர்களை விடவும் அல்லாஹ்விடத்தில் நான் மேன்மையானவனாக இறை நம்பிக்கை